ரொம்ப பதட்டமா மயிலு மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணது மட்டும் இல்லாமல் சொல்கிறாங்க, "ஏன் மீனா எங்கேம்மா இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஏன் என்னாச்சுக்கா? ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது போகணுமா? ஏதாவது உங்களுக்கு தேவையா?" "ஏன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்கள்கிட்ட ரொம்ப முக்கியமாக பேசணும். ஃபோன்லலாம் பேச முடியாது. கொஞ்சம் கோயில் வரைக்கும் வரையா?" அப்படின்னு சொல்கிறாங்க. "சரிங்கக்கா, ஏதாவது பிரச்சனையா?" "அதெல்லாம் பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ கோயில் வரைக்கும் வரையா?" அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வர சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு மீனாவும் கிளம்பி கோயிலுக்கும் போகிறாங்க. அங்கே போனோன்னே மயிலை பார்த்தோன்னே, "என்னக்கா ஆச்சு? ஏன்க்கா ஏதாவது பிரச்சனையா? ரொம்ப பதட்டமாக பேசுனீங்க?" அப்படின்னு சொல்கிறாங்க. "இல்லை மீனா, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா இருக்கக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்னக்கா சொல்கிறீங்க? என்ன பிரச்சனை? என்ன கேள்விப்பட்டீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லை, வந்துட்டு செந்தில் தம்பி ஆஃபீஸில் வந்துட்டு இன்னும் அது வந்து வருமான வரித்துறையில் வந்து சோதனை பண்ணாங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமாக்கா, இதை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆமாம், இதை ஏன் நீங்கள் கேட்குறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லை மீனா, எனக்கு சில விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டேன். நான் வேலை செய்கிறேன்ல, அங்கே அந்த அம்மாவுடைய வீட்டுக்காரர் ஹஸ்பண்ட் இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்காங்க. அது வந்துட்டு மீனாவுடைய ஹஸ்பண்ட் செந்தில்னே சொல்லி தான் பேசினாங்க. இப்படி வந்துட்டு உங்கள் மேலே தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்துருக்காங்க. நிறைய வந்துட்டு இப்போல்லாம் வந்து லஞ்சம் வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் செந்திலோடைய மேலிடத்துல இருக்கிறவங்களும் சேர்ந்து தான் வாங்கிட்டுருக்காங்க. 3 பேர் ஷேர் பண்ணிக்கிறாங்க இந்த பணத்தையெல்லாம் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு அவங்க வந்து இன்றைக்கி பிடிபட்டதில் வந்துட்டு செந்தில் மட்டும் பிடிபடாமல் இருக்காரு. மறுபடியும் கண்டிப்பாக வந்துட்டு அவர் வீடு வரைக்கும் ரெய்டு போவாங்கன்னு நினைக்கிறேன்" அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே வந்துட்டு மீனா, "என்னங்க சொல்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமாம், அப்படி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போவே சரின்னு சொல்லிட்டு உடனே நான் கிளம்பிட்டேன். கிளம்புனது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட சொல்லிடலான்னு சொல்லி தான் நான் வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டோன்னே வந்துட்டு, "அக்கா, இதனால நம்பவே முடியலக்கா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "தெரில மீனா, கேள்விப்பட்ட மீனா, கொஞ்சம் என்னன்னு தம்பி கொஞ்சம் பாரு" அப்படின்னு சொல்கிறாங்க. "சரிங்கக்கா" அப்படின்னு சொல்லிட்டு, "இவ்வளோ தூரம் எனக்கா வந்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றிக்கா" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஏன் மீனா, நீ எனக்கு பண்ண ஹெல்ப்பில் இதெல்லாம் 1% கூட கிடையாது. என்ன மீனா நீ?" அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. "இல்லைக்கா, இருந்தாலும் இது எவ்வளோ சென்சிட்டிவான விஷயம். சரிக்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா, நான் பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. கிளம்புனதுக்கப்புறம் வந்து மீனா அங்கே செந்திலுக்கு கால் பண்ணுறாங்க. செந்தில் வந்துட்டு இங்கே ஆல்ரெடி வந்துட்டு மீனாவுடைய அப்பா பார்த்து பேசலான்னு சொல்லி போயிட்டுருக்காரு. "என்ன இவ எதுக்கு இங்கே கால் பண்ணுறா?" அப்படின்னு சொல்லிட்டு. "சொல்லு மீனா" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. "எங்கெங்கே இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, "இல்லை, வெளியே ஒரு வேலையாக வந்தேன். எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அப்படியே போட்டது போட்ட போக்கில் விட்டுட்டு தயவுசெய்து சீக்கிரமாக கிளம்பின்னு நான் சொல்கிறேன், இந்த கோயிலுக்கு வாங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஏன் மீனா, ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னு சொல்கிறாங்க. "எந்த பிரச்சனையும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு நான் வந்து கூப்பிட்றேன். வாங்க" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. "என்னன்னு தெரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து மீனாவுடைய அப்பாவுக்கு கால் பண்ணி, "மீனா ஏதோ அவசரமாக வர சொல்கிறா. ஏதோ வந்து முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு, மாமா நான் போயிட்டு வந்துடுறேன். நீங்கள் கொஞ்சம் வந்தீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "சரிங்க மாப்பிள்ள, நான் வந்துடுறேன். நான் இது வர்றேன், கொஞ்சம் லேட் ஆகும் தான். நான் வந்துடுறேன், வந்துட்டு வெயிட் பண்ணுறேன். நீங்கள் வாங்க. ஒன்றும் அவசரம் இல்லை. நான் வெயிட் பண்ணுறேன், சரிங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு மீனா பார்க்கறதுக்காக கோயிலுக்கும் போகிறாரு. அங்கே கோயிலுக்கு போனோன்னா வந்துட்டு சொல்கிறாங்க, "ஏங்க, லஞ்சம் வாங்குனீங்க தானே நீங்கள்?" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்ன மீனா, இல்லைன்னு சொல்லி சொன்னால் அதே விஷயத்த பிடிச்சிட்டு நேரத்துலேருந்து அதுவே கேள்வி மேலே கேள்வி கேட்டுருக்க. மனுஷன் என்ன டென்ஷனில் இருக்கான்னு. என்ன டென்ஷனில் இருக்கீங்க? உங்கள் ஆஃபீஸில் வந்துட்டு இன்கம் டேக்ஸில் வந்துட்டு வந்து எல்லாம் வந்து சோதனை போட்டாங்க தானே, வருமான வரித்துறையிலேருந்து வந்து" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "இது எப்படி உனக்கு? ஏன் இது தெரியாதா? இல்லை எனக்கு தெரியாதான்னு சொல்லி கேட்குறேன் நான். அப்படியே இன்னைக்கு தெரியலனாலும் 2 நாள் கழிச்சு எப்படியோ ஒன்று எனக்கு காதுக்கு வரத்தான் செய்ய போகுது. இதை வந்துட்டு என்னமோ மறைக்கிறீங்க இவ்வளோ தூரம்" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லை மீனா, அது வந்து" அப்படின்னு சொல்லி பேசுகிறப்போ, "உண்மையை சொல்லுங்கள். நீங்களும் 2, 3 பேர் சேர்ந்து தான் இதை வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நான் மாட்டிட்டேன்னா என்ன?" அப்படின்னு சொல்கிறாங்க. "நீங்கள் மாட்டல, இன்றைக்கி ஏதோ எஸ்கேப் ஆயிருக்கீங்க. ஆனால் நம்ம வீடு வரைக்கும் வந்து சோதனை போடுறதுக்காக மேலே அதிகாரியெல்லாம் பேசியிருக்காங்க. தெரியுமா அந்த விஷயம்?" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்ன மீனா சொல்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "நம்ம வீட்டில் தான் பணம் எதுவும் இல்லையே" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஆ, அப்போது நீங்கள் வந்துட்டு இந்த பணத்தை வந்து வாங்கியிருக்கீங்க லஞ்சமாக தான். நான் அன்றைக்கி கேட்டதுக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துனீங்க தானே" அப்படின்னு சொல்கிறாங்க. "இல்லை மீனா, அது வந்து அது எப்படிங்க, எனக்கு அப்புறம் தான் இப்போ தான் வேலைக்கு சேர்ந்தீங்க. கொ உங்களுக்கு எவ்வளோ சம்பளம்னு தெரியும். வீட்டு செலவுக்கே உங்கள் காசு பாதி பத்தாது. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இப்போ எனக்கு கைக்கு தங்கத்தில் வளையல் வாங்கி கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் வந்து மாமாவுக்கு 10 லட்ச ரூபா கொடுக்க வேண்டிய பணத்துக்கு மீதி பத்தாம இருந்ததுக்கு மீதி ஒரு 2, 3 லட்ச ரூபா போட்டு கொடுத்தீங்க. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பீரோவில் 3லேருந்து 5 லட்ச ரூபா கிட்ட இருந்திருக்கும். அவ்வளோ பணம் இருந்துச்சு. கேட்டதுக்கு அதெல்லாம் இல்லை, ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்தாச்சு அப்படி இப்படின்னு சொல்லி ஏமாற்றிட்டு கடைசி ஒரு 15,000 எடுத்து கையில் காமிச்சிங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நான் வந்துட்டு இல்லைன்னு சொல்லி நம்பணுமா? இங்கே பாருங்கள், நம்பிக்கையான ஆள் வந்து தகவல் கொடுத்தாச்சு. நம்ம வீடு வரைக்கும் இப்போ செக்கிங்க்கு வருவாங்க. என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் நான் சொல்கிறேனே, ஏற்கனவே நம்மகிட்ட பணம் எதுவும் இல்லை. சரி, அந்த விஷயம் இருக்கட்டும். நீங்கள் மாட்டுறது மாட்டாதெல்லாம் 2வது விஷயம். எதுக்குங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்ப கோவமாக கேட்டிருக்காங்க. "அதெல்லாம் ஒன்றும் இல்லை மீனா" அப்படின்னு சொல்கிறாங்க. "இங்கே பாரு, சும்மா பேசிகிட்டு இருக்காது, போய் பேசிகிட்டு இருக்காதீங்க. கையும் களவுமா மாட்டினீங்கன்னா நான் தான் ஏற்கனவே சொன்னபடி எவ்வளோ தலைகுனிவாக இருக்கோ, உங்களுக்கு மட்டும் கிடையாது, நம்ம குடும்பமே தலைகுனிவாக இருப்பாங்க.
இருப்பாங்க. நம்ம கஷ்டப்பட்டு மாமா வந்து அவ்வளோ தூரம் சம்பாரிச்சாரு கடையிலேருந்து. கடைசியில அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இல்ல லஞ்சத்தில வாங்கணும்னு சொல்லிட்டு எல்லா பணத்துக்கும் கணக்கு கேட்பாங்க. இதெல்லாம் தேவையாங்க? அது மட்டும் இல்லாம நாள பின்ன வேற எந்த இதுக்கும் வந்துட்டு வேலையும் கிடைக்காது. உங்கள இங்க வந்துட்டு வேலையிலேருந்து தூக்கவும் செஞ்சுருவாங்க. அது மட்டும் இல்லாம எனக்கும் சேர்த்து கெட்ட பேரு. இதெல்லாம் தேவையாங்க? எதுக்குங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. இல்ல மீனான்னு சொல்லி பேசிட்டு இருக்கப்ப திரும்ப மீனாவுடைய அப்பா கால் மேல் கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. என்னன்னு தெரியல மாமா கால் பண்றாரு. பேசுங்க. சொல்லுங்க பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்துட்டு அட்டெண்ட் பண்ணோனே, மாப்பிள வந்துட்டு வருமான வரித்துறையிலேருந்து வந்து இங்க வரைக்கும் வந்துட்டாங்க. உங்கள கேட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்றாங்க. என்ன மாமா சொல்றீங்க? என் வீட்டுக்கு தானே வரதா கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓ! அப்ப இந்த விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இப்பதான் தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. என்ன மாப்பிள நீங்க இப்படி வந்துட்டு மாட்டிட்டோமே அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டு வந்துட்டு கரெக்ட்டா மீனாவுக்கு இதெல்லாம் காதுல கேட்டுருது. ஃபோன குடுங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க தான் இதுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிக் குடுத்ததா? அனுபவிங்க. இப்ப இது மாப்பிள்ளையும், மாமனாரும் 2 பேரும் சேர்ந்து அனுபவிங்க. மானமே போச்சு. ஏன்ப்பா இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு மீனா ஒரு பக்கம் திட்டிட்டு இருக்கிறாங்க. வைம்மா ஃபோன அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு, என்ன பண்றதுன்னு தெரியாம வந்துட்டு படபடத்து போயிருக்காரு. அப்போ இங்க வந்துட்டு மீனா கிட்ட சொல்லிட்டு உடனே செந்தில் கிளம்பி மீனாவுடைய வீட்டுக்கு போறாங்க. மீனாவும் கூட தான் போறாங்க. அங்க போன வந்துட்டு அங்க ஃபுல்லாவே டிபார்ட்மெண்ட்ல செக் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சார் உங்க வீட்டுக்கு போனா வீடு பூட்டி இருந்தது. ஃபோன் பண்ணா நீங்க எடுக்கவே இல்ல. அதான் சரின்னு சொல்லிட்டு எங்க பணத்த ஏதோ உங்க மாமனார்ட்ட குடுத்து வச்சிருக்கீங்கன்னு சொல்லி நாங்க தகவல் கேள்விப்பட்டோம். அதனால தான் உங்க மாமனார் வீடு வரைக்கும் வந்துட்டோம். அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருக்கிறப்போ, ஒரு பண்டில்ல பேப்பர்ல சுத்தி வச்சிருந்த அந்த பணம் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த பணத்த குடுத்து அதில வந்து நம்பரோட இருக்கு. அந்த நம்பர் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஈக்குவலா இருக்கு. இது லஞ்சம் பணம் தாங்க. உங்களையும் சேர்ந்து நாங்க காலையிலேயே அரெஸ்ட் பண்ணியிருந்துருக்கணும். நீங்க எஸ்கேப் ஆயிட்டீங்க. உங்ககிட்ட பணம் எதுவும் இல்லாம இருந்தங்காட்டி நீங்க தப்பிச்சிட்டீங்க. இருந்தாலும் வந்துட்டு கம்ப்ளைண்ட் குடுத்தவங்க உங்கள தான் மெயினா பர்ட்டிகுலரா சொன்னாங்க. இப்போ நீங்களே மாட்டலினா எப்படி? அதனால தான் நாங்க வந்து தேடி பார்த்தோம். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாம சில தகவல் அடிப்படையில உங்க மாமனார்ட்ட தான் நீங்க பணத்த குடுத்துருக்கீங்கிறதும் நாங்க கேள்விப்பட்டோம். அதனால தான் நாங்க இப்ப இங்க வந்திருக்கோம் அப்படின்லாம் சொல்றாங்க. அடுத்தது செந்திலையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. மீனாவுடைய அப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. மாப்பிள அப்படிலாம் தப்பு இல்லங்கிறாங்க. தேவையில்லாம நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா, அப்புறம் உங்களுக்கும் வந்துட்டு நாங்க அரெஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்களும் வந்துட்டு ஒரு ஸ்டாஃப் தானே. வேலை பார்த்துட்டு தான் இருக்கீங்க கவர்மெண்ட்டுக்கு கீழ. இப்படிலாம் பண்றதுக்கு உங்களுக்குலாம் அசிங்கமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுடைய அப்பாவும் திட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு மீனா செம கடுப்பாகுறாங்க. அப்ப மீனா அப்பாகிட்ட சொல்றாங்க, ஏங்க நீங்களும் தானே அரசாங்க துறையில தானே வேலை செய்றீங்க. குடும்பமே வந்துட்டு அரசு ஊழியர்களா இருந்துட்டு இப்படிலாம் பண்றீங்களே! க கொ சம்பளத்த தான் வந்துட்டு கவர்மெண்ட் அவ்வளோ தூரம் தூக்கி குடுக்குறாங்களே! வேலை கிடைக்காம படிச்ச இளைஞர்கள்லாம் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்படி வந்துட்டு வேலை வாங்கிட்டு இருக்கிற பணத்த குடுக்குற பணம் பத்தாதுன்னு சொல்லி இப்படி லஞ்சம் வேற வாங்கிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் எதுக்குங்க இப்படி பண்றீங்க? எதுக்கு வாங்கணும்? இப்படி எதுக்கு வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி அவமானப்படணும்? இதெல்லாம் தேவையாங்க? அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு மீனாக்கு செம்ம கடுப்பாகுது. மீனா அதே கோவத்தோட அப்படியே வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பி அங்க போறாங்க. அங்க போனோனே வந்துட்டு ஹால்லயே உட்காந்துருக்காங்க கோமதி. "ஏன்டி என்னடி இவ்வளோ கோவமா வந்துட்டு இருக்க? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அத்த நியூஸ போட்டு பாருங்க" அப்படின்னு சொல்றாங்க. "என்னடி வந்து வராதமா நியூஸ போட்டு பாருங்குற? என்னடி நீ பேசுறத பார்த்தாவே பயமா இருக்கு. என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அத்த நியூஸ போட்டு பாருங்க. உங்க பையன் பண்ண வேலை லட்சணம்லாம் தெரியும்" அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்துட்டு நியூஸையும் போடுறாங்க. போட்டோன்னே வந்துட்டு பார்த்தா, கைது பண்ணிட்டு போறதெல்லாம் அதில இருக்குது. "என்ன மீனா அதெல்லாம்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "என்னங்க அத்த பண்றது? நேத்து தான் எனக்கு பீரோவுல இவ்வளோ பணம் வச்சிருக்கான்னு தெரிஞ்சு வந்துச்சு. அதுக்குள்ள பணத்த தூக்கி அங்க குடுக்க, இங்க குடுத்து ஏதோ வந்துட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு. ஆனா வந்துட்டு விடுவாங்களா? லஞ்சம் வாங்கியிருக்காங்கிற விஷயத்த கேள்விப்பட்டோன்னே இவர விடாம தொரத்திக்கிட்டே வந்து கைது பண்ணிட்டாரு. பாருங்க. படிச்சு அத்தன தடவ சொன்னேன். இது மாரிலாம் வேலையெல்லாம் பண்ணிறாதீங்கன்னு சொல்லிட்டு. ஒரு துளி கூட கேட்கவே இல்லைங்க அத்த." அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்ப, பாண்டியன் இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு செம கோவத்தில வீட்டுக்கு வராங்க. வந்தோனே வந்துட்டு, "எங்க அவன்?" அப்படின்னு சொல்றாங்க. "அதான் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்களே" அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோமதி ரொம்ப கோவமா